உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால பலன்கள் எப்படி இருக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த மாதம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு எடுத்தாலே சூரியனை மையமாக கொண்டு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் மற்றும் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உறுதியாக உண்டுங்கிறத பார்க்குறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026 ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களோட லைஃப்பில் இந்த மீன் எப்படி தரையில் விழுந்துட்டா துள்ளி குதிக்குமோ, அதே மாதிரி தான் ஒரு 3 வருட காலமாக எல்லா விதமான போராட்டத்தையும் சந்திச்சிட்டிங்க. போராட்டம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் டச் பண்ணியாச்சு, அத்தனையும் மன அழுத்தத்தை சந்திச்சாச்சு. இனிமே வெறும் சிந்தனைகளும் வெறும் உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. எல்லாமே நான் மனதால் இழந்துட்டேன், மனதளவில் பொருளாதாரத்தை இழந்துட்டேன், நம்பி எல்லா விஷயங்களையும் இழந்துட்டேங்கிற வார்த்தைகளே அதிகமாக நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பயன்படுத்திட்டீங்க. நம்ம பயன்படுத்த வார்த்தை கூட இல்லைங்கிற மாதிரி தான் லைஃப்பில் இருக்குது. ஸோ அந்த நிலை எப்போ மாறும், அந்த நிலை எப்போ கொஞ்சமாச்சும் ஒரு அந்த கடவுளுக்கு கருணை காட்டக்கூடிய தன்மை உண்டா, கடவுள் கொஞ்சமாக கருணை வச்சு என்னை பார்ப்பாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக ஏப்ரல் மாதத்திலேருந்து உங்கள் லைஃப்போட ஸ்டைல் மாறப்போகுது. ஒரு மனநிலை சரியாக போகுது, மனக்குழப்பம் சரியாக போகுது. கடன் சுமையில் சிக்கி தவிக்கிற நம்மளுடைய மீனராசிக்காக கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சும் குறைச்சி ஒரு மனப்போராட்டத்திலேருந்து வெளியே வர போகிறீங்க. நிறைய அழுத்தங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு தொழிலில் நிறைய தடுமாற்றம் இருக்குது, நிறைய தடுமாற்றம். நீங்களும் கிட்டத்தட்ட உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கான டயத்தை கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஒதுக்குறீங்க. ஆனால் அவ்வளோ நேரம் ஒதுக்கியும் கூட நீங்கள் லாபத்தை வாங்கிட்டு போகிறீங்களான்னா தடுமாற்றத்தை தான் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து எப்போ வருவோம், மீண்டு வரக்கான வாய்ப்பு எப்போ வரும்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சரியான பாதையை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புலாம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதமே முதல் படிக்கலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் குழந்தைகளுடைய ஒரு நல்ல சிந்தனைகள், குழந்தைகளுடைய எதிர்கால சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக யோசித்து கொண்டு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அவங்க குழந்தை ஏதாவது பாட்டு போட்டியில் கலந்துக்கலாம், ஏதாவது பேச்சு போட்டியில் கலந்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டான்ஸோ அல்லது ஏதோ தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய செயல்பாடுகளில் கலந்து கொண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தர போகிறாங்க. அவங்களுடைய மதிப்பு, அவங்களுடைய அங்கீகாரம், அவங்களுடைய ஒரு அந்தஸ்து உயரும் பொழுது இன்னார் குழந்தை என்று உங்களை உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ நாட்களாகப்பட்ட கஷ்டம் எல்லாமே சரியாக போகுது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேலே கேரே பண்ணாமல் இருந்தால் உங்களுடைய நட்பாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உறவாக இருக்கட்டும், ஸோ இனிமேல் தான் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. நீங்கள் அவங்களுக்கான ஒரு அக்கறை செலுத்துனீங்க, நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிச்சிங்கிற ஒரு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த புத்தி சிந்தனை இப்போ தான் வரப்போகுது. இவ்வளோ நாட்களாக அவங்க புத்தியை கடன் கொடுத்துட்டு தான் உங்களுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்காமல் உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்தும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க உங்களை புரிஞ்சு வருவாங்க, உங்களை கேர் பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க. ஸோ அந்த நிலையில் இனிமே தான் உறுதித்தன்மை உங்களுக்கு உறுதியாக வெற்றியை கொடுக்க போகுது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு மாற்றம் உண்டு.
அதேபோல் வந்து சொந்தமாக தொழில் செய்கின்ற நம்முடைய மீனராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்கிறீங்களோ, ஸோ கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வேலைக்கான நேரத்தை அவங்கள்ட்ட உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்ககிட்ட பொறுப்பை பிரச்சனைங்களே அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதிலலாம் நீங்கள் கவனம் செலுத்தினால், அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஓகேவா? ஸோ இதிலலாம் கவனம் செலுத்தினால் உறுதியாக நம்மளுடைய மீன ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள், கோச்சார கிரகங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து மீன ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே ஏப்ரல் மாதத்துக்குரிய உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் வந்து அப்படியே லைஃப் ஸ்டைலுக்குள்ளே உள்ளே வந்துடுமா? அப்படியே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணிடுமானா கண்டிப்பாக பண்ணும். அது எத்தனை சதவீதம் பண்ணுங்கிறது தான் முக்கியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% ஒரு கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் உண்டு. அதை தாண்டி உங்கள் லைஃபோடைய கேள்விகள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. வேலை, தொழில், கணவன் மனைவி ஒற்றுமை, பொருளாதார ஒரு நிலை, அந்தஸ்து, அதே போல் வந்து காதல் அப்படின்னு எக்ஸட்ரா 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 நிறைய வச்சுருக்கலாம். மேபி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான துல்லியமான எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, அதுபோல் கடந்த காலம் சம்மந்தப்பட்ட கிரக ரீதியான செயல்பாடுகள், தசாபுத்தி ரீதியான செயல்பாடுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி, உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அமைப்பு ப்ளஸ் உங்கள் சுய ஜாதக அமைப்பு, கிரக சேர்க்கை, இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மிக துல்லியமாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி சில அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே தெரியல, தன்னுடைய பேரும் வயது மட்டும்தான் தெரியும்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்குமே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரசனம் என்ற மிகப்பெரிய ஜோதிட கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நம்மளுடைய அன்பர்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணும், நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும், அல்லது என்ன பரிகார முறைகளை மேற்கொள்ளலாம், உங்களுக்கு பூஜ்ய முறைகள் ஒரு சரி செய்து உங்களுடைய தடுமாற்றத்தையோ ஒரு ஏமாற்றத்தையோ சரி செய்ய முடியுமாங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிட்றேன். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டிலருந்து, உங்களுடைய அலுவலகத்திலிருந்து, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்தே என்ன பண்ணலாம், அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் டீட்டெயில்ஸை வந்து எனக்கு அனுப்பிவிட்டுட்டு ஜோதிட கிளாஸில் கலந்து கொள்ள ஆசைப்பட்றேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? மேலும் அடுத்த மாத பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.